சிறகடிக்க ஆசையில் மீனாவுக்கு பதிலாக ஆலியா மானசவா யாரோ ஒரு நடிகை வந்து நடிக்கிறாங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா கேரக்டரில் நடிகை கோமதி பிரியா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இந்த சீரியல்லேருந்து விலக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்குது. அதோட இவங்களுக்கு பதிலாக நடிகை ஆலியா மானசா நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி இந்த சீரியலில் செல்வம் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கிற லொல்லு சபா பழனியப்பன் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இந்த சீரியல் டிஆர்பியில் முதல் இடத்தை பெற்று வந்துட்டு இருக்குது. சீரியலில் நடிக்கிற நடிகர்களும் மக்கள் மத்தியில் நல்லாவே பிரபலமாகிட்டாங்க. அதுலேயும் கோமதி பிரியாவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. கோமதி பிரியா இந்த சீரியலில் மீனாவா பலரோட மனசையுமே கவர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கோமதி பிரியா இந்த சீரியலில் போக்கற்ற பொண்ணாக நடிக்கிறதுனால இவங்களுக்கு பெண்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. இப்போ இருக்கிற சூழலில் சீரியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அதில் நடிக்கிற அதிகமான நடிகைகள் அதர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்கள தான் இருக்காங்க. ஆனால் சிறகடிக்க ஆசை சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கிற கோமதி பிரியா மதுரையை சேர்ந்த பொண்ணு தான். மதுரையில் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த கோமதி பிரியா சென்னைக்கு படிக்க வந்த இடத்துல பார்ட் டைம் வேலை பார்த்து தன்னோட படிப்பு செலவுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அப்போது விஜய் டிவியில் ஒரு சில நிகழ்ச்சியில் ஆடியன்ஸாக வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீரியல் நடிக்கிறதுக்கு ஆடிஷன்லேயுமே கலந்துருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு விஜய் டிவியில் பாவம் கணேசன் சீரியலும் கலர்ஸ் தமிழில் ஓவியா சீரியல்லையும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த சீரியல் மூலமாக இப்போது சிறகடிக்க ஆசை சீரியலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேயும் சிறகடிக்க ஆசை சீரியலோட டப்பிங் சீரியலில் இவங்க தான் நடிச்சு வந்தாங்க. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி திடீர்னு அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. இந்த நிலையில் இப்போது சிறகடிக்க ஆசை சீரியல்லையும் இவங்க விலக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சேனல்களில் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது. அதோட கோமதி பிரியாவுக்கு பதிலாக ஆலியா மானசா சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிமேல் மீனாவாக தொடருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதை பற்றி கோமதி பிரியா எந்த விளக்கமும் கொடுக்கவே இல்லை. இந்த நிலையில் இந்த சீரியலில் செல்வமாக நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் பழனியப்பன் இன்னைக்கு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறகடிக்க ஆசையில் மீனாவுக்கு பதிலாக ஆலியா மானசவா யாரோ ஒரு நடிகை வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வந்து நானும் பார்த்தேன். அது நாங்கள் யாரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. நிறைய பேர் எனக்கு ஃபோன்லையும் சரி மெசேஜில் நிறைய பேர் யாராச்சும் ஒருத்தங்க கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, என்னங்க மீனாவை தூக்குறாங்களா, ஐயோ என்னங்க அப்படின்னாங்க. இல்லைங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, முத்து கேரக்டரில் நடிக்கிறது முத்து தான் கடைசி வரைக்கும் நடிப்பார். மீனா கேரக்டரில் நடிக்கிறவங்க கடைசி வரைக்கும் மீனா தான். மனோஜ் கேரக்டர் கடைசி வரைக்கும் மனோஜ் தான். ரவி கேரக்டர், ஸ்ருதி கேரக்டர் எல்லாருமே செல்வம் உள்பட எல்லாரும் எபிசோடு முடியாத வரைக்கும் நடிப்போம். இந்த மாதிரி நியூஸ்கள் எப்போ வந்தாலும் சரி அதிர்ச்சி ஆகாதீங்க. இன்பாக்ஸில் வந்து கண்ணீர் சிம்பிள்லாம் போட்டு எதுவும் பண்ணாதீங்க. சிறகடிக்க ஆசை 750 எபிசோடு கிட்ட நெருங்கிருக்கு. 1000 எபிசோடு தாண்டி நல்லா போகும். பலருக்கு பிடிச்ச இந்த சீரியல் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கணும்லாம் கிடையாது. தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா. அன்மக்களே, சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனாவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற கோமதி பிரியாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.